இண்டஸ்இண்ட் பேங்க் தொடர்பான ஒரு மோசடி மற்றும் அதை பற்றி நடந்த தணிக்கையில் நடந்த தாமதம் சர்ச்சையாகியுள்ளது. வங்கியில் ட்ரெஷரி அக்கவுண்டிங் நிதி நிர்வாகத்தில் சில குளறுபடிகள் இருப்பதை வங்கி கண்டறிந்தது. அதை ஆய்வு செய்ய PwC என்ற முன்னணி தணிக்கை நிறுவனத்தை நியமித்தது. இந்த ஆய்வை ஜூன் 2024 முடிக்க வேண்டியிருந்தது. ஆனால் அது பல மாதங்கள் தாமதமானது. இந்த தாமதத்திற்கு பின்னால் வங்கியின் சில அதிகாரிகள் அல்லது குழு உறுப்பினர்களின் தலையீடு இருந்ததா, வேண்டுமென்றே தகவல்களை மறைத்தார்களா என்பதுதான் இப்போது SFIO அதாவது சீரியஸ் ஃப்ராட் இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸ் விசாரிக்கும் முக்கிய கேள்வியாக மாறியுள்ளது. என்ன நடந்தது? 2023 ஆண்டு வங்கிக்குள் உள்ள நிதி நிர்வாகத்தில் சில முரண்பாடுகள் கண்டறியப்பட்டன. ஜூன் 2024 PwC தணிக்கை நிறுவனம் நியமிக்கப்பட்டது. 6 வாரங்களில் அறிக்கை தர வேண்டும் என ஒப்பந்தம் செய்யப்பட்டது. செப்டம்பர் 2024 அறிக்கை சமர்ப்பிக்கப்படவில்லை. மார்ச் 2025 ரிசர்வ் வங்கி தலையிட்ட பிறகு வங்கி ஒத்துழைக்க தொடங்கியது. ஏப்ரல் 2025 அறிக்கை வாரியத்திடம் சமர்ப்பிக்கப்பட்டது. அதே நேரத்தில் மேலாண்மை மற்றும் CEO மாற்றங்கள் நிகழ்ந்தன. ஏன் இந்த விசாரணை முக்கியம்? SFIO இப்போது எதை உன்னிப்பாக கவனிக்கிறது? PwCக்கு தேவையான ஆவணங்களை தர வங்கி அதிகாரிகள் ஏன் தயங்கினார்கள்? வங்கி வாரியத்திற்கு தெரியாமல் அறிக்கையை தள்ளி போட்டதில் யாருக்கு பங்கு உண்டு? வங்கி ஊழியர்களின் மின்னஞ்சல்கள் மற்றும் ஆடியோ பதிவுகளை வைத்து யார் அந்த முடிவுகளை எடுத்தார்கள் என்பதை தேடுகிறார்கள். தற்போது வங்கியின் தணிக்கை குழு தலைவி பாவனா தோஷி மற்றும் நிதித்துறை அதிகாரிகள் விசாரணையின் வளையத்திற்குள் உள்ளனர். அதே சமயம் அப்போதைய CEO சுமந்த் கத்பாலியா இதற்கு தடையாக இல்லை என்றும் சொல்லப்படுகிறது. நிதி மோசடிகளில் பொதுவான 2 கட்டங்கள் இருக்கும். ஃபர்ஸ்ட் ஒன் மோசடி. இது வங்கியில் 2017 தொடங்கியதாக கூறப்படுகிறது. செகண்ட் ஒன் மோசடியை மூடி மறைத்தல். இப்போது SFIO விசாரிப்பது அந்த மோசடியை விட அதை கண்டுபிடித்த பிறகு ஏன் தணிக்கையை தடுத்தார்கள் என்பதைத்தான். ஒரு வழக்கை தீர்ப்பதை விட அதை தடுப்பது அப்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் ஜஸ்டிஸ் சட்டப்படி பெரிய குற்றமாகும். இந்த விசாரணை வெறும் வங்கி குறித்ததல்ல, இது நிறுவன ஆளுமை குறித்த பாடம். ஒரு வங்கியில் நிதி தகவல்கள் ஏன் தணிக்கை செய்யப்பட வேண்டும்? ஏனென்றால் அது மக்களின் பணம். தணிக்கை அறிக்கையை தாமதப்படுத்துவது என்பது ஒரு காய்ச்சலை மறைக்க முயற்சிப்பது போன்றது. அது காலப்போக்கில் பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும். மேலும் ரிசர்வ் வங்கி தலையிட்ட பிறகுதான் வங்கி ஒத்துழைத்தது என்பது நம் நாட்டின் வங்கி முறையை சீர் செய்ய இந்திய வங்கி முறைக்கு காவலர் எவ்வளவு அவசியம் என்பதை காட்டுகிறது.